பாம்பினமே சொல்லிக் கொண்ட ஆண்டவர் நஞ்சையாய் அமைந்தமுண்ட அந்த ஈசனுக்கு மைத்துணர். உங்கள் பொன்னான திருவடிக்கு உங்க மனைவியாக விட்ட ஆதி மகாலட்சுமி 1000 கோடி வந்தனம் புரிகிறேன் மன்னவா. தேவி மன்னவா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கொண்டவனை பூஜிப்பவள், மன்னவனை மதிப்பவள், ஏண்டி சொல்லக்கூடிய மங்கையர்க்கரசி மன்னவா, மங்கலட்சுமி, மகாலட்சுமி, ஆதிலட்சுமி, ஒவ்வொரு பிறப்பிலும் நீ எனக்கு மனைவியாக வாக்கப்பட்டு உலகத்தை ரட்சிப்போம், நீடூழி வாழ்வாயாக. சுமங்கலி பவ. மன்னவா, தங்கள் வார்த்தை எனக்கு சித்தமாகும். இருந்தாலும் என்னை அழைத்த விஷயம் என்ன சுவாமி? என்னைக்கு இல்லாம இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு எதற்காக என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? கண்ணே மன்னவா, தேவி உலகத்தையோ காப்பதற்கு எப்படி இருக்கிறாரு? பொன்னான வாய் திறந்து போய் வா மன்னவா என்று உலகத்தை காக்க, தேவரை காக்க, நாட்டு மக்களை காக்க ஏகத்தை செய்ய போய் வருகிறேன். போய் வா மன்னவா என்று விடை தருவாயாக, வாக்கு தருவாயாக. நீ பேசினதெல்லாம் இவ்வளவு நேரமா எனக்கு காதுலயே உழுவல. எங்க போற? முத அப்படியாடி கேட்பாங்க. அட போகும்போது எங்க போறன்னு கேட்க கூடாதா? கேட்க கூடாதுரி. போய் வா மன்னவா என்று சொல்வதை விட்டு விட்டு சரி எங்க போறன்னு கேக்குறாள முத வார்த்தை. சரிங்க. ஆகாதா? ஆரம்பமே இப்படி மன்னவா, அதனால தெய்வலோகம் போறீங்களா? ஆம் தேவி. நீங்க எதுக்கு மாநில மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தேவ பூஜை செய்ய போறீங்களா? ஆமா. இருந்தாலும் என்ன கட்டிய மனைவியாக விட்டுவேன் ஒரு வாய் வார்த்தை சொல்லட்டுமா? என்ன கேட்கிறாய்? சொல்லட்டா? கணவரிடத்திலே மன்னவரிடத்திலே மனைவி கேட்பதற்கு என்ன குறை, என்ன பயம்? கேட்டு விட்டா கேட்டு போடுறேன். நல்லதா கேட்க சொல்லு, ஏதோ வேற கேட்டு போட்டு போறோம். இல்ல நான் கேக்குறேன் இன்னைக்கு. மன்னா தேவி
நம்ம சொந்த மனமாகப்பட்ட பிருந்தாவனத்துக்கு தேவர பூஜை செய்ய போறேங்கிறீங்க. ஆம் தேவி. போவதா இருந்தாலும் நானும் கூட வரேங்க. என்னையும் கூட கூட்டிட்டு போங்க சாமி. ஏண்டி அதாவது சரி, நீ செல்லும் இடத்திற்கு நான் பூஜை செய்யும் இடத்திற்கு பெண்ணும் நீ கூட வருகிறாய். ஆமாங்க. மனைவியாலும் கூட்டி போங்க. மனைவியால கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். ஏண்டி பொம்பளைங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். ஏங்க இங்க உங்கதான் செல்லும். சரி. ஆனா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. சரி. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாமே சௌக்கியம் தான். அந்த மாதிரி பொம்பளைங்க எங்க இருக்கணும் ஆம்பளைங்க எங்க இருக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அதனால என்ன சொல்றீங்க? அதனால பொம்பளை கூட்டிட்டு போனா எனக்கு என்ன ஆபத்து வரும் தெரியுமா? ஏயா கட்டின பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு போனா என்ன ஆபத்து வர போகுது? வருமுடி வராதுங்க. வருமுடி வராதுங்க. வாயெல்லாம் பேச மாட்டாங்க. நல்லா கட்டுப்பாடாத்தான்பா சொல்றேன் கேளு. மனைவிய கூட கூட்டிட்டு போறதுல என்ன சாமி ஆபத்து வர போகுது? என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க. மனைவியால கூட்டி போனேன். எனக்கு போன மாதம் கண்ணே வந்து கண்ணாடிய கூட்டி போன பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு போனா எனக்கு பொலமோசம் வந்து நேரம்.
என் மனைவியை கூட்டிட்டு போனா எனக்கு மதிமோசம் வந்து நேரும். என் கண்ணாட்டியை கூட்டி போனா எனக்கு பல கஷ்டங்கள் வந்து சேரும். இந்த அருங்களை கூட்டி போனா எனக்கு ஆபத்து தான் வரும். என் தாரத்தை ஏன் பின்னாடி கூட்டிட்டு போனா முன்னூட்டு பின்னாடி உலகத்துல கொண்டாடி கட்டிக்கிட்டானா எங்க போனாலும் பின்னாடியே கூட்டிட்டு திரிகிறோம் அப்படின்னு சொல்லி என்னை தரைக்குறவாக தாறுமாறாக பேசுவாங்க. அதனால மாடப்புற அண்ணன் போல மாளிகையில வாழலாம், கோயில் புற அண்ணன் போல நம்ம கோட்டையில இருக்கலாம். கோபம் பொறுத்துக்குள் போய் வாய் மன்னவாய் கட்டின பொண்டாட்டியை கூட கூட்டிட்டு போனா கஷ்டம் தான் வரும். ஆமா, பொண்டாட்டினால உங்களுக்கு லாபமே இல்ல, எல்லாமே நட்டம் தான். ஆமா, அதனால நம்ம கோட்டையிலே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். கூட போற இடத்துல ஒண்ணு கூட்டிட்டு போக முடியாது. ஆமா தேவி, போய் வா மன்னவாய் என்று மட்டும் ஒரு வார்த்தை. கூட போவோம், நான் அவன் கூட போகட்டும். ஏங்க இங்க பாருங்க, மனைவிய கூட கூட்டிட்டு போனா இத்தனை ஆபத்தெல்லாம் வருதுங்கிறியே, கட்டின பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு போனா போற இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏங்க நீ பொண்டாட்டிய ஒரு தடவை கூட கூட்டிட்டு போய் பாரு, உனக்கு பிடிக்குது. என்னது ஏங்க நல்ல நேரம், அதனால என்ன கூட கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு போற இடம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். எப்படி இருக்கும் சொல்லிட்டா சொல்லி பாருங்க. மனைவிய கூட கூட்டிட்டு போனா அந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா? அது எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும், மோசமா தான் இருக்கும். அப்புறம் சொல்லிடி பார்க்கலாம். மனைவியால கூட்டி போன மண்ணு பொண்ணாது. மனைவியால கூட கூட்டிட்டு போனீங்கன்னா மண்ணும் பொண்ணாகும். இந்த பொற்கொடிய பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு போனீங்கன்னா பொற்காலம் வந்து சேரும். தேவிய கூட கூட்டிட்டு போனா தேவரெல்லாம் வரம் கொடுப்பாரு. இந்த அருங்கிலேயே கூட கூட்டிட்டு போனா ஆம்பளைக்கா இருந்தாலும் பொம்பளைக்கா இருந்தாலும் உண்ண வேண்டி வர பக்தர்களுக்கு ஆம்பளை பிள்ளை வரம் கிடைக்கும். அதனால பொண்டாட்டியோட பேச்சு கேளு, என்ன கூட கூட்டிட்டு போங்க. அப்படியா? ஏண்டி பொம்பளை கூட்டிட்டு போனா எத்தனை நல்லது நடக்குங்கிற? சரி, பொம்பளையால கெட்டி நாசடைஞ்சவங்க உலகத்துல கோடானு கோடி பேரு. பொம்பளையால கெட்டவங்களா? ஆமா. இந்த ஒருத்தர் சொல்லு, நீ ஒருத்தர் சொல்லிவிட்டா நான் நாண்டுக்கிறேன். அப்படியா? ஒண்ணு என்ன 1000 சொல்றேன் கேளு. சொல்லு பாக்கலாம். எத்தனை பேர் பொம்பளை? ஏயா பொம்பளைங்களால கெட்டவங்க யாராவது இருக்கிறாங்களா இந்த ஊர்ல? பொம்பளைங்களால கெட்டவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பொன்னால கெட்டே அவர்கள் உலகத்தின் கோடி உண்டு. கண்ணிக்கு பெற்று இருந்து கடமடியில்
பொம்பளைங்களால கெட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? பொம்பளைங்களால கெட்டவங்க யாரு இருக்காங்க? கண்ணகி என்று ஒரு பெண் பிறந்தால் சரி. கடமதுரை நாசமானுச்சு. ஐயோ. சீதை என்று ஒரு பெண் பிறந்தால் பிறந்தா. தென்னிலங்கை அழிந்தது. அழிஞ்சிச்சு. ரதி என்று ஒரு பெண் பிறந்தால் பிறந்தா. மன்மதன் சிவனுடைய நெற்றிக் கண்ணால் அழிந்தான். ஐயோ. அந்த இந்திரன் கெட்டது பொன்னால, சந்திரன் கெட்டது பொன்னால, ஆவதும் பொன்னால, அழிவதும் பொன்னால. அதனால ஆத்தையும் நம்பலாம், சரி. வெறும் காத்தையும் நம்பலாம், கொல்லவர் வேங்கையும் நம்பலாம். சரி. ஆறு கட்டும் சேலை கட்டிய இந்த மாதரை மட்டும் நம்ப கூடாது. பொம்பளை நம்பாதீங்க ஆம்பளைங்களே, நமக்கு புல மாசம் வந்துடும். ஆமா, பொம்பளை இல்லைன்னா கவுண்டர் தான் படிக்கணும். பொம்பளை இல்லைன்னா பொம்பளை நம்பாதீங்க, பாவம் பொம்பளைய. நாளா புருஷ வீட்டுல எங்க அப்பா அம்மா வீட்டுல புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். இப்படியா? ஆமா, தெரியுதுங்களா? நானும் போனா போகுதுன்னு பார்த்தேன். என்ன பொம்பளைங்களை மட்டம் தட்டியே பேசிட்டு இருக்கிறேன். பொம்பளைங்களால பொழைச்சிக்கவே இல்லையா? பொம்பளைங்களால வளர்த்துக்கவே இல்லையா? பொம்பளைங்களால பொம்பளைங்களால மேல போனவங்களே இல்லையா? மேலதான் போய்க்கிறாங்க. மேன்மைக்கு மேன்மை உயர்ந்த பதவிக்கு. யாரு ஒண்ணு சொல்லி? ஒண்ணு சொல்லு. உனக்கு எத்தனை சொல்றேன்னு பாரியா? பொம்பளையால உயர்ந்த பதவியை அடைந்து இந்த ஆம்பளை நல்லா இருக்கிறான்னு ஒரு ஆள் சொல்லு. சொல்லுடி. அதுக்கு பின்னாடி உன் பேச கேக்குறேன். அப்படியா? நாடாளு மகாராஜா நாட்டை விட்டு போகும்போது பொம்பளைங்கனால பொழைச்சவங்களே இல்ல, பொம்பளைங்கனால கெட்டவங்க தான் இருக்கிறேன். குஞ்சு அறுத்து விடுவேன். பொம்பளைங்கனால பொழைச்சவங்களே இல்லங்கிறியே. பொம்பளைங்கனால எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்க? பொம்பளைங்கனால உயர்ந்த பதவி எத்தனை பேர் அடைஞ்சிருக்காங்க? சொல்றீ? யார் தெரியுமா? நாடாளும் நலமகாராஜா நாட்டை விட்டு போகும்போது கூட தன் மனைவியாக விட்ட தமேந்தி அவளை கைய பிடித்து இழுத்துக்கிட்டு போனாரு. புருஷனு கூட பார்க்காத என்ன கீழே பிடிச்சி அடிச்சாரு. வாயில சொல்ல வேண்டியதானே, இடிச்சு தள்ளுறான். சொல்லி நான் மெதுவா தான் முடிச்சு இழுத்த, நீ தம்போ எப்படி நாடாளும் நலமகாராஜா நாட்டை விட்டு போகும்போது தன் மனைவியாக விட்ட தமேந்திய கூட கூட்டிட்டு போனாரு. நாடு நகரம் ஆடை யாவன அங்கு வஸ்து கோட்டு எல்லாத்தையும் இழந்து கட்ட பொண்டாட்டியோட கையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். சொத்து வந்துச்சா கூட, தொகை வந்துச்சா, நகனட்டு வந்துச்சா, காசு பணம் வந்துச்சா, கடைசியில யார் கைய பிடிச்சு வந்தது? கட்டின பொண்டாட்டியை கூட கூட்டிட்டு போய் தானே திரும்ப வந்து அந்த நாட்டை ஆண்டாங்க. பத்தினி முன்னடக்க பாண்டவர் பின்னடக்க. பத்தினி ரகுபதாவும் பாண்டவர்களும் வனவாசம் போகும்போது ஒரு பொம்பளை பத்தினி முன்னாடி போறான், 5 ஆம்பளைங்களும் பின்னாடி காணக போயிட்டு வந்து அஸ்னாபுரத்துல வாழலையா? நாட்டை ஆண்டார்கள். நீங்க முன் ஜென்மத்துல ராமபிரானா இருக்கும்போது எங்க அக்காவாகப்பட்ட சீதா பிராட்டிய உங்க சிற்றன்னையோட வார்த்தைக்காக வனவாசம் போனீங்களே கானகத்துக்கு, எங்க அக்கா சீதா பிராட்டிய கூட கூட்டிட்டு போனீங்கல்ல,
ராமர் எடுக்கமே எனக்கு அயோத்தி அயோத்தி என்று சொல்லி என்னோடு வந்தால் எங்க அக்காவை கூட கூட்டிட்டு போனியே, அங்க போயிட்டு வனவாசத்தை முடிச்சு வந்து நீ குடகிரி அயோத்திய சிறப்பா ஆளுலியா? அது மட்டும் ஏன், ஹரிச்சந்திர மன்னராகப்பட்டவர் பொய் பேசாதவர். முனிவரோட கடனுக்காக நாடு நகரை எல்லாத்தையும் இழந்து அந்த முனிவர் கடனை கட்டுவதற்காக நாட்டை விட்டு வெளியேறி வந்து தன் மனைவியாகப்பட்ட சந்திரமதிய கையை கயிறிட்டு கட்டி ஒரு ஆட்டு மாட்டு சந்தையில ஆட்டு மாட்டை எப்படி விற்பாங்களோ அது போல மனைவிய வித்து அந்த முனிவரோட கடனை கட்டலையா? பொண்டாட்டி இல்லைனா எவ்வளவு வித்துடா கடனை கட்டி இருப்ப? ஏன்டா சொல்லாயா? பொம்பளைய கூட கூட்டிட்டு போனா ஆபத்து மட்டும் வருதுங்கிறிய. அன்னைக்கு சந்திரமதிங்கிற ஒரு பெண் இல்லைனா நீங்க எப்படி கடனை கட்டிருப்பீங்க? நீங்க எப்படி முனிவர் கடனை கட்டிருப்பீங்க? பொம்பளை இல்லாம என்ன பண்ண முடியும் உன்னால? அப்படி என்றால் இத்தனை பெண்களை கூட கூட்டிட்டு போய் தான் அவங்க நல்ல பதுமையை அடைஞ்சிருக்காங்க. உனக்கு கட்டப்பட்டாடி கூட கூட்டி போறதுக்கு எனக்கு கசக்குதா மாப்பிள? அப்படி என்றால் ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் தான் காரணம். தாய்க்கு பின் தாரம், மனைவி சொல்லி மந்திரம். ஆண் இல்லையே பெண் இல்லை, பெண் இல்லையே ஆண் இல்லை, மனைவி இல்லையே மன்னவர் இல்லை, கணவர் இல்லையே கன்னியாள் இல்லை. அப்படியா? அதனால நீங்க இல்லைனா நான் இல்ல, நான் இல்லைனா நீங்க இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இப்பயே சொர்க்கத்துல ஏறலாம். எங்க எங்க சொர்க்கராத சுடுகாடு இது இல்லங்க. என்னமோ வெளியில போற, நீங்க கற்பகரத்துல ஏறுங்க. அதனால என்னைய கூட கூட்டிட்டு போங்க. ஏகத்திற்கு வந்தால் எந்த இடையூறும் இல்லாமல் உதவியாகத்தான் இருப்பேனே தவிர உத்திரியமா இருக்க மாட்டேன். என்ன நம்பு. உன்னை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல இந்த பொம்பளைங்களா எப்படி தன் கட்டிய கணவரை நல்ல பதுமைக்கு கொண்டு போனாங்களோ அது போல மேன்மை கொண்டு போய் சேர்த்தி போடுறேன். உங்க வீட்டுல காலை எடுத்து இப்படி வச்சேன், குப்பு 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 குப்புன்னு கொட்டுது. எப்படி நல்லா இருந்த ஊரெல்லாம் இடிஞ்சா? ஏங்க ஆதி மகாலட்சுமி இல்லையா? காசு பணம். ஓ பணம். அதனால என்ன கூட்டிட்டு போங்க. போலாமா? போலாங்க. சரி புறப்படி. வாங்க ஏறுங்க. அழகிய நந்தவன சோலைகள் நாம் ஏகம் செய்யக்கூடிய பிருந்தாவனம், அழகிய பூங்காவனம், மாப்பழ வாழைகள், வானர கூட்டங்கள் பார்த்தாயா? நம்ம பிருந்தாவனமாகப்பட்டது எவ்வளவு ஒரு அழகா இருக்குது பாத்தீங்களா? இந்த குளத்துல எத்தனை மீன்கள் பாருங்க எப்படி துள்ளி விளையாடுது. அங்க மட்டும் ஏன் 3 மீன் படுத்து கிடக்குது. மயங்கிருச்சா மன்னவா? இந்த நந்தவனமாகப்பட்டது இந்த பிருந்தாவனம் நம்ம சொந்த வனமா? இந்த வனம் எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா? என்ன செய்யலாம்? இந்த வனத்தை நான் உள்ளே சென்று ஏகத்திற்கு தேவையான நான் எடுத்து தேர்ந்தெடுத்து வருகிறேன். சரி, நீ இங்கே வனத்தில் இருக்கின்ற மன புதுமைகள் எல்லாம் பார்த்து ரசித்து மகிழ்ந்து சந்தோஷமாக ஆகட்டும் சாமி.
எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்றால் அக்கணமே மன்னவா என்று ஒரு குரல் கொடுக்கிறேன். ஓடோடி வந்து விடுவேன். வந்து விடுங்க. நீங்க உள்வனம் போய் இடம் தேர்ந்தெடுங்க. நான் வெளிவனத்தை சுத்தி பார்த்துட்டு கொண்டு பார்த்து ரசித்துக் கொண்டு வருகிறேன். வருகிறேன். ஆகட்டும். பாருங்க.